ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய கோல்டெல்லாம் நிறைய பேருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி பெப்பர் சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கோல்டு ஒரே நாளே பறந்து போயிடும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 2, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி. பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் கட்டாயம் வேணும், அதெல்லாம் பெப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஆயில் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு அது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை நம்ம இதில் போட்டுடலாம். நிறைய பேர் இதை பேஸ்ட்டாக போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே வந்து எல்லா ஸ்மெல்லும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ப்ரௌன் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். தக்காளியை கொஞ்சம் புழிஞ்சு விடுங்க, சீக்கிரம் வெந்துடும். ஹீட் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த சீக்கிரம் வதங்கும். சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன் தான் போடுறேன் நான், ஏன்னா நம்ம கடைசியில் பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் தான் அதிகமாக இருக்கணும். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சிக்கன் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன். தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா ஸ்மெல் டோட்டலாக அப்படியே போயிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி போகும்போது மசாலா வாசனை டோட்டலாக போயிடும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆயில் தனியாக வெளியில் வருது.
ஸோ அப்படின்னாலே மசாலா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் நான் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே கழுவிட்டு அதில் மஞ்சள் பொடி மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாஷ் பண்ண உடனே நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதே நேரத்தில் சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ மேரினேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக வைக்க வைக்க சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து 3/4 முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சிக்கனுக்கு தண்ணி ஊற்றினோடனே உப்பு போட்டால் தான் அது வேகும் போது அந்த உப்பு எல்லாமே சிக்கனில் போய் சாரும். அதனால நீங்கள் அதை கொதிக்க விடும்போதே உப்பு ஆட் பண்ணிடுங்க. கடைசி போடணும்னு போடாதீங்க. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. ஏன்னா சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்குது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு 1 to 2 மினிட்ஸில் எல்லாமே ட்ரை ஆகிடும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மேரினேட் பண்ணால் மட்டும்தான் 10 to 15 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆகும். அப்படி இல்லைன்னா கட்டாயம் இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே எடுத்துக்கும். சிக்கன் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. பாருங்கள், சிக்கன் பார்க்கவே செமையாக இருக்குது. இப்போ கடைசியில் சிக்கன்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பெப்பர் பொடி சேர்க்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்து பண்ணிங்கன்னா அதில் ஒரு கசப்பு தட்டிடும். அதனால பெப்பர் வந்து எப்பவுமே கடைசியில் சேருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேருங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான சிக்கன் ரெடி. உங்களுக்கு காட்டுறேன். மசாலா பாருங்க, சூப்பராக இருக்கு. இது நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இது கட்டாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. Thanks for watching.